பாடுகளின் பாதைகளை கடந்திடினும் பரமன் உன்னருகில் உண்டு. விரோதமாய் உருவாகும் ஆயுதம் ஏதும் வாய்க்காதே போய்விடுமே. உனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் ஏதும் வாய்க்காதே போய்விடுமே. யாரை நான் அனுப்புவே என் காரியமாயார் போவா. அற்பமான ஆரம்பமாயிருந்தாலும் அசட்டை நீ பண்ணிவிடாதே. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், மகிமையில் நிறுத்திடுவார். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், மகிமையில் நிறுத்திடுவார். யாரை நான் அனுப்புவே என் காரியமாயார் போவா. யாரை நான் அனுப்புவே என் காரியமாயார் போவா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு என்னாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. தியானத்திற்கான தலைப்பு தாங்க முடியாது. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. என்னாகமம் 11:14. வாழ்நாட்கள் கடந்து செல்லும் போது, பொறுப்புகளை நாம் செய்கின்ற போதும், சில வேளைகளில் திடீரென வியாதி போன்ற எதிர்பாராத ஒரு சூழ்நிலையை சந்திப்போமானால் இனி எல்லாமே முடிந்துவிட்டது என்று நமக்கு நினைக்க தோன்றும். மோசேயை தேவன் அழைத்து இஸ்ரவேலரை கானான் தேசத்துக்குள் அழைத்துச் செல்லும் பொறுப்பை கொடுக்கிறார். அவனும் அதை ஏற்றுக்கொண்டு செல்லும் போது வழியில் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க நேரிட்ட போதிலும் தேவனுடைய வழிநடத்துதலின்படி அனைத்தையும் சமாளித்து கொண்டு சென்றான். இஸ்ரவேலரின் முறுமுறுப்பையும் அவர்கள் அவன் மீது கோபம் கொண்டு கூறும் வார்த்தைகளையும் கூட சமாளித்து கொண்டான். இப்போது இஸ்ரவேலர் தங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றனர், அழுகின்றனர். இதனால் தேவனுக்கு கோபம் மூண்டது. மோசேக்கு இது பொல்லாப்பாய் கண்டது. இப்போது மோசே தேவனை பார்த்து முறையிடுகிறார். இந்த ஜனங்களை என் மார்பிலை அணைத்து கொண்டு முளையுண்கிற பாலகனை எப்படியாக ஒரு தகப்பன் சுமந்து கொண்டு போகிறானோ அப்படியாக சுமந்து செல்லும்படிக்கு சொன்னீரே, அப்படி செய்வதற்கு நானா இவர்களை கற்பம் தரித்தேன் என்று தேவனை பார்த்து கேட்கிறான். தேவனையே கேள்வி கேட்கும் அளவிற்கு ஒரு தாங்க முடியாத நிலை மோசேக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜனங்களை நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது என்று தேவனிடத்தில் மோசே முறையிடுகிறார். இப்போது தேவன் இதற்கு ஒரு தீர்வை கொடுக்கிறார். மோசேக்கு பொறுப்பை கொடுத்தது கர்த்தர். அவர்களை இம்மட்டும் வழிநடத்தியவரும் கர்த்தர். அப்படி இருந்தும் ஒரு கட்டத்தில் மோசேயால் தாங்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்ததை காண்கிறோம். அதுபோலவேதான் நமது வாழ்விலும் இப்படியாக தாங்க முடியாத சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாத போது நாம் யாரிடத்தில் ஓடுகிறோம்? நமது சுய புத்தியில் சாய்ந்து முடிவெடுக்கிறோமா, அல்லது மனிதரிடத்தில் சென்று தீர்வு காண முயலுகிறோமா? தேவ சமூகத்துக்கு சென்று தேவனுடைய ஆலோசனையை தேடுகிறோமா? நாம் எங்கே நிற்கிறோம்? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, இனியும் எங்களால் தாங்க முடியாது என்ற சூழ்நிலையில் எங்களது தஞ்சமும் அடைக்கலமும் புகலிடமுமாகிய உம்மையே அண்டிக்கொண்டு நாங்கள் ஜெயம் பெற கிருபை செய்யும். ஆமேன்.